கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. லூக்கா 12:35 உன் விளக்கு எரிவதாக என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மரக்காலால் மூடப்பட்ட ஒரு விளக்கு, கட்டிலின் கீழே இருக்கிற ஒரு விளக்கு, மங்கி எரிகிற ஒரு விளக்கு, சத்ருவினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருளாக்கப்பட்ட ஒரு விளக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விளக்கு அணையாதிருப்பதாக என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே கூட மத்தேயு 5:15 சொல்லப்படுகிறது, விளக்கு தண்டின் மேல் இருக்கிற ஒரு விளக்கு. நம்முடைய விளக்கு எங்கே இருக்க வேண்டும்? ஒரு தண்டின் மேல் இருக்க வேண்டும். ஒரு லேம்ப் ஸ்டாண்ட் என்று சொல்வார்கள். அதன் மேலே அந்த விளக்கை வைக்கும் போது அந்த விளக்கு அந்த இடம் முழுவதும் பிரகாசிக்க செய்யும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது, அவர் சவுலா இருந்தபோது துன்மார்க்கனும் கொலைகாரனும் எல்லாரையும் வேதனைப்படுத்தக்கூடியவனாக இருந்தார். ஆனால் தமஸ்குவுக்கு நேராய் கடந்து போகும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசுவை அவன் சந்திக்கிறான். இயேசுவை சந்திக்கும் போது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்ற போது ஒரு வெளிச்சம் அந்த சவுலின் மீது பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் அவன் மீது வந்த உடனே அவன் வாழ்க்கையை கவ்விக்கொண்டிருந்த இருள் அவனை விட்டு விலகி போனது. உடனே 3 நாட்கள் உபவாசித்து அவன் உட்கார்ந்திருக்கிற வெளியிலே அனனியாவை அனுப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்கி அவன் அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் கண்களுடைய செதில்கள் கீழே விழுந்தபோது அவன் சொன்ன ஒரு காரியம், அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறின போது அந்த விளக்கு தண்டு இயேசு என்ற தண்டின் மீது தன்னுடைய வாழ்க்கையை வைத்ததினால் அவன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினது. அவன் சொன்னதான், அவன் யூதர் மத்தியிலே கிறிஸ்து தான் தேவன் என்று பிரகடனம் பண்ற அளவுக்கு அந்த வெளிச்சம் அவன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்தது. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் ஒரு பெரிய பட்டதாரியாய் இருந்தாலும், உயர்ந்த ஜாதியிலே பிறந்திருந்தாலும், நல்ல வசதி உள்ளவராய் காணப்பட்டாலும் அவன் சொல்லுகிறான் பிலிப்பியர் 3:10, இப்படிப்பட்ட நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே அந்த தண்டின் மீது இயேசு என்ற தண்டு அவன் வாழ்க்கையிலே அவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த போது அவனுடைய விளக்கு பிரகாசிக்க ஆரம்பித்தது. அந்த விளக்கு பிரகாசிக்க அந்த இயேசு என்ற தண்டு மீது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது நிமித்தம் அவன் எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று எண்ணினான். ஆங்கில பைபிள், ஐ கன்சிடர் இட் அஸ் கவ் டங், மாட்டு சாணிக்கு அது ஒப்பாய் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய அந்த மரணத்திற்குள்ளே கடந்து போய் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை நான் அடையணும். அதனால் பின்னானவைகளை எல்லாவற்றையும் நான் மறந்து முன்னானவைகளை நோக்கி, எனக்காக வைக்கப்பட்ட லக்கை நோக்கி அந்த பந்தய பொருளை அடைவதற்காக நான் ஓடுகிறேன் என்றான். அவன் வாழ்க்கை எப்படி பிரகாசித்தது! எத்தனை நிரூபங்களை எழுதினான், எத்தனை சபைகளை ஸ்தாபித்தார், எத்தனை பேரை ஆண்டருக்குள் நடத்தினார், எத்தனை சீஷர்களை உருவாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உடைய நிரூபங்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய விளக்கு ஒரு மரக்காலால் மூடப்பட்ட விளக்காய் இருக்கக்கூடாது. ஒரு கட்டிலின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு விளக்காய் இருக்கக்கூடாது. மங்கி எரிகிற ஒரு திரியாய் உன் விளக்கு இருக்கக்கூடாது. சத்துருவுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு விளக்காய் இருக்கக்கூடாது. உன் விளக்கு எப்பொழுதும் அணையாது இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய விளக்கு ஒரு தண்டின் மேல்
இயேசு என்ற தண்டின் மேல் உன் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை அந்த தண்டின் மேல் இருக்கும்போது அது வெளிச்சமாய் இருக்கும், இருள் அதை கவ்வாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றியது. there was a big turning point in his life. அந்த turning point அநேகருடைய வாழ்க்கையில ஒரு turning point ஆகி மாறினது. இன்றைக்கு உனக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம், இயேசு என்ற தண்டின் மேல் இருக்கிற அந்த வெளிச்சம் அநேகரை கர்த்தருடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ண கர்த்தாவே. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு முன் அவன் சொல்கிறான், நான் எப்படி இருந்தேன், ஆனால் கிறிஸ்துவுக்கு பின்னோ என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று சொன்ன அந்த சாட்சி இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார். அவருடைய அச்சடையாளங்களை நான் தனித்திருக்கிறேன். அதனால தான் அவர் சொல்ல முடிந்தது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்ல முடிந்தது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் சொல்லக்கூடிய விதத்திலே அவர் வாழ்க்கை மாறினது. இன்றைக்கு அந்த தண்டின் மேல் நம்முடைய விளக்கேறிய நம்மை அர்ப்பணிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை விளக்கு ஆண்டவரே, இயேசு என்ற தண்டின் மேல் ஆண்டவரே பிரகாசிக்கத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வெளிச்சம் ஆண்டவரே ஏசப்பா அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டார்கள், முள்ளிலே உதைக்கிறது கடினமாம் என்று கைலாக கொடுத்த அந்த வெளிச்சம் சவுல் மீது பிரகாசித்த போது விசேஷித்த பவுலாய் மாறி ஆண்டவரே கிறிஸ்து தான் தேவனிடம் பிரகடனம் பண்ணத்தக்க விதத்திலே எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்கள் விளக்கு ஆண்டவரே ஒரு தண்டின் மேல், இயேசு என்ற தண்டின் மேல் பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.